எங்க எங்க கிளம்பிட்டீங்க மாமா? ஆஹா, why do fear when I'm here? ஆயுஷ் இருக்கும்போது எதுக்கு பயம்? nowhere, finish. மாமா, நான் இப்ப லக்ஷ்மி அண்ணியை கடத்த போறேன். என் கூட இருக்கிறது பாட்டிமா. நோ நோ, இதோ பாணி. போடா பேராண்டி, நினைச்சது முடி. எஸ், கம் ஆன். சீன் எல்லாம் போதும், போடா. எஸ் எஸ். இவனை பாருங்களேன். டாங்கோ, கம் இன் டாங்கோ. ஓவர். Tango here. Over. Tango, are you ready for attack, Tango? Ready for attack. Then come on, let's attack. வா போலாம். வா லட்சுமி, என்ன பண்றீங்க? தள்ளுங்க. ஆயுஷ், வாணி, இவ்வளவு லேட்டா தான் வருவீங்களா? கிறுக்கு பயல, அக்காக்கு என்ன கல்யாணமே முடிஞ்சிருக்கும். சரியான சோம்பேறிடா நீ. ஓடி ஓடி நான் களைச்சு போயிட்டேன். டாங்கோ, அண்ணிமா ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப வேற ஒரு குரல்ல பேசுறாங்கல்ல? ஷாலு மாதிரியே இருக்குல்ல? ஆமா, அந்த கிறுக்கி பேசுற மாதிரியே இருக்கு. ஷாலு என்ன பாத்து கிறுக்கங்கறா, இப்ப நான் அவளை பாத்து கிறுக்கிங்கறேன். ஆயுஷ், முதல்ல உன் டிராமாவை நிறுத்து. முதல்ல நம்ம இங்க இருந்து வெளிய போலாம். யா சொல்றா டேய். ஆயுஷ், ஐயோ அம்மா விழுந்துட்டேன். ஏய், என்னடா நினைச்ச? நான் விழுந்துருவேனா? உன் மூஞ்சியை உடைச்சிருவேன். நான் இங்க பொசிஷனுக்கு வந்துட்டேன். ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறேங்க. இவன் தான் என்னோட ரத்தம். இப்ப இவன் போய் லட்சுமியை காப்பாத்த போறான். சரியா சொன்னீங்கம்மா. இவனுக்கு அடிபட்டாலும் லக்ஷ்மியை காப்பாத்திடுவான். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஏய் லட்சுமி, எங்க போற? சொல்றேன்ல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப ஏன் டிராமா பண்ற? கல்யாணம் பண்ணிக்க சொன்னா ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க. சர்க்கஸ் பண்றியா? நீ தானே கட்டிக்கிறேன்னு சொன்ன, அதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். பண்டிதரே ரெடி ஆயிடுங்க. சரி, அதையும் பாத்துருவோமே. லட்சுமி வா. என்ன சொல்ற? நிறுத்துங்க. ஓ நோ 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 நோ. அக்கா, லக்ஷ்மி, என்ன இது? லக்ஷ்மி. டபுள் ஆக்டிங்கா? அட அண்ணி, அண்ணிமா. அண்ணிமா, இங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? லக்ஷ்மி அக்கா நீயா? அப்படின்னா அக்காவை ஆயுஷ் கூட்டிட்டு போலையா? லக்ஷ்மி, லக்ஷ்மி இங்க இருக்கான்னா கல்யாண பொண்ணா இருக்கிறது யாரு? ஓய், who you is? நீ யாரு? நீ என்ன ஊமையா? பேச. அட பேசுமா. இரு, நான் பாக்குறேன். ஷாலு, 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 ஆனா ஷாலு எப்படி வந்தா? ஷாலு, ஷாலு, நீ யார கேட்டு? அட இங்க என்னதான் நடக்குது? கல்யாணம் நடக்குதா இல்ல ஷூட்டிங் தான் நடக்குதா? அட இங்க என்ன நடக்குது? ஷாலு எப்படி இங்க வந்தா? ஷாலு நீ எப்படி இங்க வந்த? எப்படி? ஷாலு கேக்குறோம்ல, எப்படி வந்தன்னு சொல்லு. மை காட், உன் கல்யாணம் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன 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 பின்ன என்னவா? ஷாலுக்கு கல்யாணம் ஆயிருந்தா ஷாலுவோட கதி என்ன ஆயிருக்கும்? டேய், என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருடா. நீ ஷாலுவை பண்ணிக்க, நான் லட்சுமியை பண்ணிக்கிறேன். அது கனவுல கூட நடக்காத ஒண்ணு. இந்த கல்யாணம் நடக்கிறத மறந்துரு. நான் ஒண்ணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கனவுலாம் காணவே இல்ல. நான் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். நீ எதுக்குடி நடுவுல வந்த? ஏய், ஒரு நிமிஷம். ஷாலு, இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா, உன்னை கடத்த நாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நீ திடீர்னு எங்க போன? இப்ப ஏன் வந்த? லக்ஷ்மி அண்ணி ஏன் கூட தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப மயக்கமா இருந்தாங்க. நான் தான் கூட கூட்டிட்டு வந்தேன். இங்க இருந்து வெளியே போயிட்டல, எதுக்கு திரும்ப வந்தக்கா? பாணிக்காக வந்தேன். எனக்கு பதிலா பாணி கல்யாணம் பண்ணிப்பாலுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஷாலு, நான் மயக்க நிலையில இருந்தேன். மயக்கம் தெளிஞ்சதும் நான் என்னோட புர்காவை எடுத்தேன். இங்க நடந்து வரும்போது மயக்கி கீழே உட்கார்ந்துட்டேன். நான் தான் அப்புறம் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. அட கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்குமா, ஷாலுவை கல்யாணம் பண்ணிக்குமா, இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க என்ன சுயவரமா நடக்குது? டேய் பரதேசிகளா, நீங்க என்ன குடிக்க வந்திருக்கீங்களா என்ன? கொடுத்த சரக்கு நல்லா குடிச்சு ஜாலியா இருங்கடா. நான் இங்க அவதிப்படுறேன். லட்சுமி நல்லபடியா பாத்துக்கோங்க சொல்லி தானே உங்ககிட்ட நான் விட்டுட்டு போனேன். சரி, நடந்தது நடந்தாச்சு. லட்சுமி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். பண்டிதரே, நான் நேரா தாலியை கட்டிடுறேன். இந்த மந்திரம்லாம் தேவையில்லை. லட்சுமி, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அவனை எவனாவது குறுக்க வந்தானா அவன் காலை நான் ரெண்டா உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். லட்சுமி, நீ வாமா. பல்விந்தர், பயப்படாத. இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல நோ அண்ணி, இல்லக்கா. அண்ணி ப்ளீஸ் வேண்டாம்.
என்ன எப்படி நடக்கும்? அண்ணிமா என்ன பண்றீங்க? உங்களை நான் மயங்க வச்சா உங்களை தூக்கிட்டு வெளியே போனேன். நீங்க எவ்வளவு வெயிட்டா இருந்தீங்க தெரியுமா? அதனால அதெல்லாம் கண்டுக்காம உங்களை தூக்கிட்டு ஆயுஷ், இங்க பாரு ஆயுஷ், எனக்கு எல்லாமே தெரியுது. நீ நல்லதுக்காக தான் பண்ணிருக்க. நீ ரொம்ப நல்லவ. நீ நல்லது தான் பண்ண, நல்ல எண்ணத்தோட தான் பண்ணிருக்க. ஆனா விதிங்கிறது யாருக்காகவும் மாறாது. அண்ணி கேட்டுட்டீங்கல்ல? லக்ஷ்மியோட பாக்கியம் என்னங்கிறது அவளுக்கே நல்லா தெரியும். நீங்க இதை எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? இவளோட கெட்ட சகுனத்தினால இந்நேரம் இவளோட தங்கச்சி ஷாலுவோட வாழ்க்கை பாழா போயிருக்கும். இவளுக்கு கல்யாணம் நடக்கட்டும். அந்த தரித்திரம் முதல்ல ஒழிஞ்சு போகட்டும். நம்ம குடும்பத்தை விட்டு நிரந்தரமா ஒழிஞ்சு போகட்டும். அவ நிழல் கூட படக்கூடாது. வாய மூடு. லக்ஷ்மி, ஒரு ஆகு கேதுவுக்கு புரிய வச்சிரு. இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். போ, போய் ரெடி ஆயிட்டு வா. அட இங்க பாருங்க சின்ன மாமியாரே, எதுவும் ரெடி ஆக வேணாம். அவ அப்படியே இருக்கட்டும். அவ பார்க்க இப்பவும் நல்லதானே இருக்கா. எதுக்கு மறுபடியும் ரெடி ஆகணும்? நீ போய் ரெடிலாம் ஆக வேண்டாம். நீ இப்பவே பார்க்க அழகா தான் இருக்க. அவங்களுக்கு தெரியல நீ நல்லா இருக்க. இப்படியே வந்து உட்காரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி சரி. முகூர்த்தம் போயிட போது நான் சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்க அவரு பண்டிதரே, மந்திரத்தை கொஞ்சம் கம்மியா சொல்லி ஆரம்பிங்க. நான் தாலியை கட்டுறேன். லட்சுமி நீ வா. ஐயோ, ட்ரெஸ் மாத்த எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலனா அப்புறம் கமலி எப்படி கல்யாணத்துல வந்து உட்காருவா? இந்த நேரத்துல பல்வேந்தர் என்ன போகவும் விட மாட்டானே. இப்ப நான் என்ன பண்றது? ஏன் இன்னும் லக்ஷ்மியோட ஃபோன் வரல? இந்நேரம் ஃபோன் வந்திருக்கணும்ல. ரொம்ப லேட் ஆகுது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லையே. அங்க கமலி என்னோட போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவ இங்க வந்தாதான் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். இப்ப இந்த இடத்துல நானே மாட்டிக்கிட்டேனே. கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறது? லட்சுமி, முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு. நாம போலாம். வா வா வா. சரி, இப்ப நான் என்ன பண்றது? இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கவா போர் அடிக்குது. சோனல், மலிஷ்கா எங்க போனா? ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓ காட், மலிஷ்கா எங்க போன? ஹலோ மலிஷ்கா, மலிஷ்கா எங்க இருக்க? எல்லாம் ஓகேவா? அண்ட் ரிஷி எங்க? அவன் கல்யாண மண்டபத்துக்கு போக கூடாது, அவனை தடுப்பேன்னு சொன்னியே. எல்லாம் ஓகே? வாட்ஸ் ஹேப்பனிங்? ரிஷி என் கூட தான் இருக்கான். மயக்கத்துல இருக்கான். மயக்கமா? ஓ மை காட், வை? இது எப்படி? நான் தான் காரணம். நம்ம பல்லுவோட தலையெழுத்த பாரு. ஆமாண்டா, 2 தடவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. அவனோட கல்யாண ஆசை மட்டும் எப்பவுமே தீராதுடா. வேண்டாம் ஆயுஷ், அக்கா தான் அவமானப்பட்டு போவா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத்.
இப்ப ரிஷி மயக்கத்துல இருக்கான். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் இவன் இப்படியே இருக்கணும். அப்பதான் லக்ஷ்மி கல்யாணத்தை நிறுத்த மாட்டான். அண்ட் ஐம் ஷியோர் இவன் மயக்கம் தெளியறதுக்குள்ள அந்த பட்டிக்காட்டு லக்ஷ்மியோட கல்யாணம் முடிஞ்சே போயிடும். அப்புறம் நானும் ரிஷியும் அவகிட்ட இருந்து விடுதலை ஆயிடுவோம். எங்க வாழ்க்கையை விட்டு அவ ஒதுங்கி போயிடுவா. Oh my god, Malishka, this is fantastic. I'm so proud of you. Well done. இப்போ ரிஷி ஜஸ்ட் உனக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா வழியில இருந்த எல்லா தடங்களையும் நீ சரி பண்ணிட்ட. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், நான் உனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்கேன். Of course, இதை நான் மறக்கவே மாட்டேன். அது இருக்கட்டும், ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு இதுதான் புரியல. அந்த அஹானாவை நீ எங்க பார்த்தது, அதெல்லாம் என்ன? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? அதான் எனக்கும் இப்போ வரைக்கும் புரியல. ஆனா எனக்கு இப்போ இதெல்லாம் முக்கியமே இல்ல. எனக்கு இப்போ அந்த லக்ஷ்மியோட கல்யாணம் தான் முக்கியம். ஏதாவது பண்ணி இந்த லக்ஷ்மி அந்த பல்வேந்திர கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே போதும். That's it. 2 பேரும் அக்னியை சுத்தி வரலாம். லக்ஷ்மி, எழுந்துரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. ரிஷி நீ இப்ப மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் அப்படியே உட்காருங்க. மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. லக்ஷ்மி, கையெடு, கொஞ்சம் கையெடுமா. ரிஷி கட்டின தாலி உன் கழுத்துல இன்னும் இருக்கா என்ன? ஏன்? அத யாரு தெரியும் லக்ஷ்மி? அது இனிமே உனக்கு உரிமையே இல்ல, அது உனக்கு தேவையும் படாது. நீ ஏன் கையால தாலியை கட்டிக்க, சரியா? அதை கழட்டு. லக்ஷ்மி, இப்போ நீ என்ன திங்கிங் பண்ணிட்டு இருக்க? நீ எஸ்னு சொன்னதுனால தான் இந்த கல்யாணம் நடக்குது. அதனால அதிகமா திங்கிங் பண்ணாத. அப்புறம் புது புடவையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ இந்த புடவையிலேயே ஹேண்ட்ஸமா இருக்க. கோ. இப்போ நான் என்ன செய்யறது? கமலியோட நிலைமை என்ன ஆகும்? நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நில்லுங்க. இந்த மாலையை கழட்டு. இது உனக்கானது இல்ல,
இது பொண்ணுக்கு போட வேண்டியது. கழட்டு. இப்ப இதான் சரி. இப்ப போகலாம். சீக்கிரம் காட்டு. மலிஷ்கா, நீ நல்லா இருக்கல? உன்னால நல்லா இருக்க. நீ கரெக்டா வந்து சேர்ந்து, இல்லனா அவங்க என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. மலிஷ்கா, இப்ப நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும். நீ எங்க போற ரிஷி? லக்ஷ்மி கிட்ட. உனக்கு என்ன பைத்தியமா ரிஷி? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப போய் என்ன பிரயோஜனம்? மலிஷ்கா, எனக்கு உன் கூட ஆர்கியூ பண்ண விருப்பம் இல்ல. நீ விருப்பம் இருந்தா வா, இல்லனா உன் வீட்டுக்கு போ. ரிஷி, பண்டிதரே, நான் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீயே பாரு லேட் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு. நீங்க லேட் பண்றதுனால எல்லாரும் இங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? இங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்களோ அதுல பாதி பேர் என்னோட எதிரிங்க. முகத்தெல்லாம் பார்க்காத. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. ஆனா மந்திரத்தை மட்டும் ஃபாஸ்டா சொல்லு. இல்லன்னு வை, உன் பல்ல உடைச்சிடுவேன். சீக்கிரம் பண்ணு. லக்ஷ்மி, வந்து உட்காரேன். ஐயோ கடவுளே, நான் கமலிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் இப்போ அநியாயம் பண்ணக்கூடாது. எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுங்களேன். தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. வாக்கிங் பண்ண கடவுளே, அக்காவோட புடவை எரியுது. அண்ணா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நான் நல்லா இருக்கேன். அட, இன்னும் பிரச்சனை தீந்து பாடு இல்லையா? போன் நெருப்பு பிடிச்சது. அதேதான், சேம் டு சேம். இந்த நெருப்பு எப்படி பிடிச்சது? எனக்கு தெரியாது சித்தி. தெரியாதா? அபசகுணம். இது ரொம்ப பெரிய அபசகுணம். எரிஞ்சு போன புடவையில கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது வரப்போற கணவருக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும். எங்க ஊர்ல கூட நடந்துச்சு. அக்னியை சுத்தி வர்றதுக்குள்ளேயே செத்துட்டா. போ லக்ஷ்மி, போய் வேற புடவையை கட்டிட்டு வா. ஓய் ஷாலு, ஏன் ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்க? உன்னோட ட்ரெஸ்ஸை லக்ஷ்மிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணு. இங்க பாரு லக்ஷ்மி, டைம் எடுத்துக்க கூடாது. சீக்கிரமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வா. கோ. மாலையை கொடு. கோ. மாலை டேக் பண்ணிடுறே. சித்தி, என்னடா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இப்போ சகுனம் அபசகுனம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது நீதானே? யாராவது உன்னை குறுக்க பேச சொன்னாங்களா? நான் சொன்னேனா? ஏன்னு பார்க்காத. உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இத பாருங்க, லக்ஷ்மி ரெடியாக போயிருக்கா. உடனே அவ பின்னாடியே போங்க. அவ தயாராகாத வரைக்கும் அங்கேயே உட்காந்து அவ ரெடி ஆனதுக்கு அப்புறம் அது லக்ஷ்மியான்னு பார்த்து அதுக்கப்புறம் மேடைக்கு கூட்டிட்டு வா. போதுமா? சின்ன டென்ஷன் படுத்தாதீங்க. எனக்கு லக்ஷ்மி கண்டிப்பா வேணும். நீ கவலைப்படாத. இந்த தடவை தப்பு நடக்காது. அங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா நான் அவங்க 2 பேர் கண்ணை நோண்டி உங்க எடுத்துருவேன். கண்ணெல்லாம் அங்கதான் இருக்கும். உன் கண்ணை நான் தான் நோண்டுவேன். பாத்துக்க. சரி போங்க. தேவையில்லாம குழப்பிக்கிட்டேன். ஓய் பல்லு, போய் முகத்தை கழுவிட்டு வாடா. உன்னை பார்த்தா கல்யாண மாப்பிள்ள மாதிரியே இல்லடா. ஏதோ சாவுக்கு வந்த மாதிரி இருக்கு. டேய், மாப்பிள்ளனா முகத்துல பொலிவு இருக்கணும். ஆனா உன் முகத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எங்க இருந்து கொண்டு வருது முடிவு? அது இதுன்னு வளர்ற. இங்க என்ன கல்யாணம் நடக்குது? சின்ன குழந்தைங்க மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. கல்யாணம் நடந்தாதானே மத்ததெல்லாம். கல்யாண பொண்ணு ஓடுறா, அவளை கூட சரியா உன்னால பிடிக்க முடியல. ஒரு விஷயம் சரியா இங்க நடக்கவே மாட்டேங்குது. சரி விடுறா, இப்ப எல்லாம் முடிஞ்சது இல்ல. இங்க பாரு பல்லு, 1.5 வருஷமா நீ லக்ஷ்மி பின்னாடி அலைஞ்சுக்கிட்டே இருக்க. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் அடி வாங்குற. உன் கூட சேர்ந்து நானும் அடி வாங்குறேன். ஒரு வழியா கடைசியில உனக்கு லக்ஷ்மி கிடைச்சிட்டா. ஒழுங்கா அதுக்கு தகுதியானவனா ஆயிடு. இல்லனா என்ன ஆகும்? லக்ஷ்மி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அழகா கல்யாண பொண்ணு மாதிரி இங்க வருவா. அவ ராணி மாதிரி இருப்பா. ஆனா நீ கழுத மாதிரி இருப்ப. புரியுதா? ரொம்ப பேசுறடா. உண்மையை சொல்றேன். உள்ள போ, ஃபேஸ் வாஷ் இருக்கும், முகத்தை நல்லா கழுவிட்டு வா. சென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ மாதிரி வா. டேய், உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், நல்லா ஜம்முன்னு. ஆனா நீ என்னன்னா சரி சரியாதான் சொல்ற.
போறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்ல சென்ட் அடிச்சிட்டு அப்படியே ஹீரோ மாதிரி வந்து நிக்கிறேன். என்ன அந்த ரிஷியோட பர்சனாலிட்டி அப்படியே அப்படியே தோத்து போயிடணும். 5 நிமிஷத்துல ஹீரோ மாதிரி வர சீக்கிரமா போயிட்டு வா. சரியா? மலிஷ்கா நீயும் வரியா இல்ல வீட்டுக்கு போறியா? மலிஷ்கா ஃபார் காட் சேக் என் கூட வரியா இல்ல வீட்டுக்கு போறியான்னு சொல்லு. அக்கா அக்கா ஏன் நீ இப்படி பண்ண? பானே நீ என்ன பேசுற? நான் என்னத்த பண்ண? அதான் திரும்பி வந்துட்டல. அத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். நான் இப்ப வேற விஷயத்த பத்தி கேக்குறேன். என்ன கேக்குற? ஏன் நீ உன் புடவைய எப்படி எரிச்சுக்கிட்ட? இங்க பாரு. ஏன் இப்படி பண்ண? அது வந்து அக்கா நான் எல்லாத்தையுமே அங்க கவனிச்சேன். பானே நீ என்ன பேசுற? நான் சொல்றேன். இவ மண்டபத்தை நோக்கி நடக்கும் போது யாரும் கவனிக்கல. ஆனா நான் அக்காவை கவனிச்சேன். இவங்க வேணும்னே புடவை எடுத்து நெருப்புல போட்டாங்க. என்ன? ஆ ஏன்க்கா எதுக்காக நீ இப்படி பண்ண? சொல்லுங்க. என்கிட்ட எதையும் நீ மறைக்காத, இல்லன்னா நான் பேச மாட்டேன். நானும் பேச மாட்டேன். சொல்லுங்க ஏன் இப்படி பண்ணீங்க? சரி சரி இருங்க. உங்க 2 பேருக்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். அது வந்து எனக்கு உங்க 2 பேருடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஹெல்ப்பா? அது என்ன ஹெல்ப்? பல்விந்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கமலி கூட. கமலிக்கு தான் பல்விந்தர் கூட கல்யாணம் நடக்கணும். என்ன நீ என்ன பேசுற? யாரு கமலி? ஒரு நிமிஷம், நீ தானே பல்வேந்திர கல்யாணம் படிக்கிறதா இருந்த? அதுக்காக தானே நீ திரும்பி வந்திருக்க இல்லையா? இப்ப கமலி நடுவுல எங்க இருந்து வந்தா? ஐயோ பொறுமையா இருங்க, நான் சொல்றேன். அது வந்து கமலி, அது வந்து என்னாச்சுன்னா அவ இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அவ அம்மாவாக போறா. அதுக்கு பல்வேந்தர் தான் காரணம். ஆனா பல்வேந்தர் அவளை கல்யாணம் பண்ணிக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படி நடந்தா அவ கண்டிப்பா தூக்குல தொங்கிடுவா. நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், பல்வேந்தர் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதனால கமலிக்கு பல்வேந்தர் கூட தான் கல்யாணம் நடக்கணும். இதனாலதான் என்னால யார்கிட்டயும் எதுவும் சொல்லவே முடியல. பல்வேந்தர் வந்து கமலியை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவளுக்கு நியாயம் கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் போராடுறேன். அடேங்க அப்பா. டே பல்வேந்தர், சீ, இவனை என்னமோ நினைச்ச, ஆனா ரொம்ப மட்டமானவனா இருக்கான். அதனாலதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதன்னு நாங்க கத்துனோம். இப்ப நீ கடைசியா அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுல இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா அக்கா, இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எனக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா தப்பி தவறி கமலியோட பேரை பல்வேந்தர் கேட்டுட்டானா அப்புறம் அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. அவன் கமலியை கொன்னாலும் கொன்றுவா, இல்ல வேற என்ன வேணாலும் செய்வான். அதனால கமலிக்காக நான் மௌனமா இருந்தேன். அக்கா